வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்சிஇஆர்டி 9th கிளாஸ் ஏகாங்கி ரீட் கி ஹட்டி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ரீட் கி ஹட்டி அப்படின்னா ஸ்பைனல் கோடு. இது எழுதுனது ஜெகதீஷ் சந்திர மாथुर. இது ஏகாங்கி 1 act प्ले. मामूली तरह से सजा हुआ एक कमरा, अंदर के दरवाजे से आते हुए जिन महाशय की पीठ नज़र आ रही है वे अधेड़ उम्र के मालूम होते हैं. एक तख्त को पकड़े हुए पीछे की ओर चलते चलते कमरे में आते हैं. तख्त का दूसरा सिरा उनके नौकर ने पकड़ रखा है. ஒரு மாமூலி ஒரு நார்மலான ஒரு ரூம், அதில் ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஆளை பார்த்தா எப்படி இருக்கிறாங்க? அதேடு உம்புனா மிடில் ஏஜ் இருக்கிற ஒரு ஆள். ஒரு கையில் ஒரு காட் மாதிரி இருக்கிற ஒரு பொருளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதோட இன்னொரு சைடே அவங்களோட நௌக்கர்னா சர்வெண்ட்டை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. இதோட இந்த அதேடு உம்பருக்கு அந்த மிடில் ஏஜ் இருக்கிற அந்த ஆளோட பேர் பாபு இல்லைன்னா रामस्वरूप. बाबू अबे धीरे धीरे चल, अब तख्त को उधर मोड़ दे, उधर बस அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா அதை அங்கே வச்சிரு, அங்கே இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நௌக்கர் சொல்கிறா பிச்சாதோ சாஹப், அதை விரிக்கட்டா அப்படின்னு கேட்குறான். பாபு ज़रा तेज़ आवाज़ में, ரொம்ப तेज़ आवाज़ में. और क्या करेगा? अदल्ला मैंने என்ன பண்ண போகிறேன்? परमात्मा के यहाँ अक्ल बंट रही थी तो तू देर से पहुँचा था क्या? भगवान எல்லாருக்கும் புத்தி கொடுக்கும்போது நீ என்ன லேட்டாக வந்துட்டியா? அவனுக்கு அவ்வளவோ அறிவே இல்லையா அப்படின்னு இந்த பாபு கேட்குறாரு. பிச்சாதோ சாப் அங்கே போடு. और यह पसीना किस लिए बहाया है? அதெல்லாம் எதுக்கு நீ இந்த மாதிரி கஷ்டப்படுற? சொன்னால் வேலை செய்கிறதுக்காக தானே அப்படின்னு கேட்குறாங்க நௌக்கர். தக்த் பிச்சாத்தா ஹே, ஹி அப்படின்னு நௌக்கர் சிரிக்கிறா. பாபு ஹஸ்தா கியூ ஹே, எதுக்கு சிரிக்கிறே? டே हमने भी ஜவானி மே கசரத்தை கி ஹே, நாங்களும் சின்ன வயசில் ரொம்ப குறும்பு பண்ணியிருக்கிறோம். கல்சோ சே நஹாத்தா தா லோட்டோம் கி தரஹா, குடத்தே எடுத்துகிட்டு குளிச்சுட்டு இருந்தேன் கப்பு மாதிரி. யா தக்த் கியா சீஸ் ஹே, இந்த காட்டு எந்த இதுக்கு? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உசே சீதாக்கர் யூ ஹா பஸ். और सुन, बहू जी से दरी मांगला इसके ऊपर बिछाने के लिए. और மேலே போய் யாரோட கமரையில் பஹு அப்படின்னா டாட்டர் இன் லா, மருமகளோட கமரையில் போயிட்டு அதுக்கு மேலே அந்த காட்டுக்கு மேலே விரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வா. சத்தர் அப்படின்னா பிளாங்கெட். கல் ஜோ தோபி கே யஹா சே ஆயி ஹே வஹி, நேற்று அந்த தோபி கிட்டே கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இல்லையா, அதுதான். नौकर जाता है. बाबू साहब इस बीच में मेज पोछ ठीक करते हैं. एक झाड़न से गुलदस्ते को साफ करते हैं. அங்கே இருக்கிற பூ மாதிரி இருக்கிற அந்த எல்லா இதை க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற மேஜ்னால் மேஜையெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க அந்த ரூமில் இருக்கிறது. குர்சியா पर भी 2-4 हाथ लगाते हैं, चेयरों क्लीन பண்ணுறாங்க. ससा घर की मालकिन प्रेमा आती है, அந்த வீட்டோட மால்கின் அப்படின்னா ஓனர். பிரேமா வரும். गंदुमी रंग ब्लैक कलर, இந்த டார்க் கலர். छोटा कद, हाइट कमी. चेहरे और आवाज़ से जाहिर होता है कि किसी काम में बहुत व्यस्त है. ஏதோ ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி அவங்களோட ஃபேஸை பார்த்தா, அவங்களோட சவுண்டை பார்த்தாலே தெரியுது. उनके पीछे भीगी बिल्ली की तरह नौकर आ रहा है. அவங்க பின்னாடி நனைஞ்சு போன பூனை மாதிரி அந்த நௌக்கர், அந்த சர்வெண்ட் பின்னாடி வந்துட்டு இருக்கிறான். खाली हाथ, எதுவுமே எடுத்துகிட்டு வரல, खाली हाथ. बाबू साहब दोनों तरफ देखने लगते हैं. அந்த
ராம் ஸ்வரூப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, இவன் என்ன இப்படி காலி சொன்னது எதுவுமே கொண்டு வராமல் அப்படியே வந்திருக்கிறா. பிரேமா இந்த ராம் ஸ்வரூப் இல்லைன்னா பாபு அவங்களோட ஒய்ஃபு. मैं कहती हूँ तुम्हें इस वक्त धोती की क्या ज़रूरत पड़ गई, एक तो वैसे ही जल्दी में இத்தனை பிஸியாக இருக்கும்போது எதுக்கு இப்போ உங்களுக்கு தோத்தி வேண்டி வந்தது அப்படின்னு பிரேமா அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. ராம் ஸ்வரூப் धोती அப்போ நான் கேட்டுட்டேன். பிரேமா हाँ अभी तो बदल कर आए हो और फिर ना जाने किस लिए, இப்போ தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் இப்போவே தோத்தி வேணுமா அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க. அப்போ ராம் ஸ்வரூப் சொல்கிறாங்க, क्यों बे रतन तेरे कानों में हाट लगी है क्या. ஏ ரத்தன், அந்த நௌக்கருடைய பேர் வந்து ரத்தன், அந்த சர்வெண்ட்டுடைய பேர். ஏ ரத்தன், உன்னோட காதில் யாரோ இது மூடி வச்சுருக்கிறாங்களா. मैंने कहा था धोबी के यहाँ से जो चद्दर आई है उसे मांगला. நான் என்ன சொல்லியிருந்தேன், தோபி கிட்டேருந்து வந்தால் அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். அப் தேரே லியே துஸ்ரா திமாக் கஹா se லாவோ, உனக்காக நான் வந்து இனியொரு மைண்ட் எங்கேருந்து கொண்டு வர்றது, உல்லு கஹிங்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பிரேமா अच्छा जा पूजा वाली कटोरी में लकड़ी के पूजा वाली कोठरी में लकड़ी के बक्स के ऊपर அந்த பூஜை பண்ணுற அந்த பூஜா ரூமில் இருக்கிற மரத்தோட அல்மாரி இருக்குது இல்லையா, இந்த பெட்டி இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே இருக்க அதுக்கு மேலே எல்லா க்ளீன் பண்ண துணியும் இருக்குது, கப்படே ரக்கே ஹே. நான் உன்னி மீசே ஏக் சத்தர் உठाला, அதுலேருந்து ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ரத்தன். और दरी அப்படின்னு அதுக்கு மேலே விரிக்கிறதுக்கு दरी அப்படின்னு கேட்குறாங்க. दरी वहीं तो रखी है, பிரேமா சொல்லுவாங்க, அங்கே இருக்குது அது கோனமே. वह पड़ी तो है, அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பிரேமா சொல்கிறாங்க. ராம் ஸ்வரூப் दरी उठाते हुए और बीबी जी के कमरे में से हारमोनियम उठाला और सितार भी जल्दी जा. இந்த ஹார்மோனியம் அப்புறம் அந்த சித்தார் ரெண்டுமே எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ரத்தன் ஜாத்தா ஹே, பதி பத்னி தக்த் பர் தரி பிச்சாத்தே ஹேன், அந்த காட்டுக்கு மேலே அந்த தரி அந்த பாயே வந்து விரிச்சிடுறாங்க. பிரேமா அப்பா சொல்கிறாங்க लेकिन वह तुम्हारी लड़की बेटी तो लाडली बेटी तो मुँह फुलाए पड़ी है, உங்களுடைய பொண்ணு வந்து மூ புலாய படி ஏன்னா உம்முன்னு இருக்கிறா, ரொம்ப கோபமாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. मुँह फुलाए, राम स्वरूप அப்படி கேட்குறாங்க. और तुम उसकी माँ किस मर्ज़ की दवा हो, நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற. जैसे जैसे करके तो वे लोग पकड़ में आए हैं. இங்கே இந்த ஏகாங்கி பிளேயில் என்ன நடக்குதுன்னா, இந்த ராமஸ்வரூப் பிரேமா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா உமா, அவளுக்கு வந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க. பொண்ணு பார்க்க வர்றவங்க வந்து ரொம்ப படித்தவங்க, ஆனால் இந்த பொண்ணு படித்தவ தான், ஆனால் அந்த படித்தது இவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பொண்ணுங்க படிக்கக்கூடாது, படிக்காத பொண்ணுக்கு தான் வேணும் வீட்டு வேலை செய்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை பற்றி தான் இந்த ப்ளே. அப்போ அந்த பிரேமா சொல்கிறாங்க, பொண்ணு வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ராமஸ்வரூப் சொல்கிறாங்க, எதுக்கு மூஃபுலாய் அவர் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இந்த சம்பந்தத்தை தேடி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப் தும்ஹாரி பேவகூஃபி சே சாரி மெஹனத் பேக்கார் ஜாயே தோ முஜே தோஷ் மத் தேனா, உன்னோட முட்டாள்தனத்தினால எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரேமா சொல்கிறாங்க, தோ மை ஹி கியா கரும், நான் என்ன பண்ணுறது, சாரே ஜத்தன் கர்கே தோ ஹார் கை, எல்லாமே நான் பண்ணி பார்த்தேன் சொல்லி பார்த்தேன், அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறா. तुम्हीने उसे पढ़ा लिखा कर इतना सिर चढ़ा रखा है, நீங்கள் தான் அவளை வந்து இவ்வளோ படிக்க வச்சுட்டு அவளோட தலையில் ஏற்றி உட்கார வச்சுருக்கீங்க. मेरी समझ में तो ये पढ़ाई लिखाई के जंजाल आते नहीं, இதெல்லாம் என்னாலெல்லாம் இதெல்லாம் புரிகிறது என்னால் புரியல எனக்கு. अपना ज़माना अच्छा था, எங்களுடைய டைம் தான் நல்லா இருந்தது. ஆஇ பட்லி, ஆஇ அப்படி ஏபிசிடி அந்த மாதிரி ஆஇ அப்படி மட்டும்தான் படிச்சுட்டோம். கிந்தி சீக்கி என்றதுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் புரிஞ்சுட்டோம். और बहुत हुआ तो
ஸ்திரீ சுவோதினி பட்லி. ரொம்ப ஜாஸ்தினா அந்த ஒரு புக்கு நம்ம படிச்சிடுறோம், முடிஞ்சிருச்சு. सच पूछे तो स्त्री सुबोधिनी में ऐसी ऐसी बातें लिखी हैं, ऐसी बातें कि क्या तुम्हारी BA MA की पढ़ाई होगी. நான் படிக்கிற சுபோதினி புக்கு வந்து அது ரொம்ப சின்ன கிளாஸில் இருக்கிற புக்கு. அதில் உங்களை மாதிரி BA MA இருக்கிற படாயோட அந்த நிறைய இருந்தது அப்படின்னு அந்த பிரேமா சொல்கிறாங்க. ஒரு ஆஜ்கல் கேத்தோ லஜன் ஹி அனோக்கி ஹே, இப்போ எல்லாம் மாறி போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ராமஸ்வரூப் ग्रामोफोन बाजा होता है ना. प्रेमा क्यों ग्रामोफोन வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் பிரேமா கேட்குறாங்க எதுக்கு. रामस्वरूप दो तरह का होता है, एक तो आदमी का बनाया हुआ. ஒன்று ரெண்டு கிராமோஃபோன் இருக்கும். ஒன்று வந்து மனுஷன் வந்து செஞ்சது. उसे एक बार चलाकर जब चाहे तब रोक ले. ஒரு தடவை அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போது அதை நிறுத்திடலாம். और दूसरा परमात्मा का बनाया हुआ. இன்னொன்று கிராமோஃபோன் வந்து கடவுள் வந்து செஞ்சது. रिकॉर्ड एक बार चढ़ा तो रुकने का नाम ही नहीं. ஒரு தடவை ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து ஸ்டாப் ஆகாது. அது என்ன பிரேமாவோட வாய்க்கு தான் சொல்கிறாங்க, நிறைய பேசுகிறா அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பிரேமா. हटो भी तुम्हें टटोली ही सूझती रहती है. நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி பிரேமா சொல்கிறாங்க. यह तो होता नहीं कि उस अपनी उमा को राह पर लाते. எங்கள் பொண்ணு வந்து வழி கொண்டு வர்றதுக்கு முடியாது. अब देर ही कितनी रही है उन लोगों के आने में. இப்போ அவங்க அந்த பொண்ணு பார்க்க வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ராமஸ்வரூப் तो हुआ क्या, அதனால் என்ன ஆச்சு. பிரேமா तुमने तो कहा था कि ज़रा ठीक ठाक करके नीचे लाना. நீங்கள் தானே சொன்னீங்க பொண்ணை வந்து கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி. आजकल तो लड़की कितनी ही सुंदर हो बिना टीम टाम के भला कौन पूछता है. இந்த டைம்லலாம் பொண்ணுக்கு எவ்வளோ அழகாக இருந்தாலும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். அப்போ தான் எல்லோரும் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. इसी मारे मैंने तो पाउडर उसके सामने रखा था. அதனால பவுடர் எல்லாம் அவளோட முன்னாடி வச்சுருக்கேன். पर उसे तो इन चीज़ों से न जाने किस जन्म का नफरत है. ஆனால் அவளுக்கு இதை வந்து எதுவுமே பிடிக்காது. मेरा कहना था कि आंचल में मुँह लपेट कर लेट गई. அவள் வந்து முகம் மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. பை मैं बाज आई तुम्हारी इस लड़की से. உங்கள் பொண்ணாலே நான் வந்து ரொம்ப எனக்கு தலைவலியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பிரேமா சொன்னாங்க. ராம்ஸ்வரூப் न जाने कैसा इसका दिमाग है. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறானே தெரியல. वरना आजकल की लड़कियों के सहारे तो पाउडर का कारोबार चलता है. இப்போ எல்லாம் வந்து அந்த பவுடரோட பிஸ்னஸ்ஸே இந்த பொண்ணுங்களை மேலே நடக்குது. அந்த அளவுக்கு பொண்ணுங்கள்லாம் பவுடர் இந்த மாதிரி மேக்கப் பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ராமஸ்வரூப் சொல்கிறாங்க. இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.